ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சிம்பிளாக ஒரு பன்னீர் ஸ்கிவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியனையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, தனியா பொடி, உப்பு, மஞ்சள் தூள். இது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி, தனியா பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்னால் அதில் ஓரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி நிறைய பேசில், அந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு டிப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் சட்னி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொரியாண்டர், அதுக்கப்புறம் மின்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம், கேப்சிகம், உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு டூத்பிக் மாதிரி எடுத்துட்டு அதில் ட்ரைகலர் கேப்சிகமும், பன்னீர், ஆனியன், இது எல்லாத்தையும் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். பட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா பன்னீர் சாஃப்டாக வரும். ஸ்மெல்லும் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு 4 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா 4 பக்கமும் ஃப்ரை பண்ணதும் எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. மேலே தூவிக்கிறது சீஸ் தான். இது ஆப்ஷன் தான். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அது கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு மின்ட் சட்னி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ. பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.